இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வர்ஷினி, என்னக்கா? இப்போ அந்த ரவுடிங்க வருவாங்க. அவங்க வந்த உடனே நீ இசை மாதிரி, அதாவது என்ன மாதிரி அவங்க கிட்ட போய் பேசணும். ஐயோ, இவனை இப்படி பிளான் பண்றா. அப்போ அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு இங்க இருக்கிற எல்லாரும் பார்க்கட்டும். அப்ப தெரிஞ்சு போயிடும் நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. சூப்பர் பிளான்கா. ஐயோ, இது நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்கே. யார் இசைன்னு அந்த பயலுகளுக்கு தெரியாதே. இப்போ என்ன பண்றது? உன்னை யாரு கடத்துனாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஹேய், என்னமோ இசைதான் பணம் கொடுத்து இப்படி எல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னீங்களாமே, ஏன் போய் சொல்றீங்க? நானும் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன், சொல்லுங்க. ஆமா மேடம், நீங்க தானே பணம் கொடுத்து ஸ்ரீஜாவை கடத்த சொன்னீங்க. அப்பதான் எனக்கு நலங்கு நடக்கும்னு சொன்னீங்க. அதனாலதான் நாங்க ஸ்ரீஜாவை கடத்தினோம். இத பாருங்க இசை மேடம். என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. இத பாருங்க இசை மேடம், ஆர்டர் போட்டு காசு கொடுத்து அனுப்பிட்டு இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. டேய், இவங்க தான் இசையா? இவங்க தான் உங்களை கடத்த சொன்னாங்களா? உண்மையை சொல்றா. ஆமா சார், இவங்க தான் இசை. இவங்க தான் பணத்தை கொடுத்து ஸ்ரீஜாங்கிறவங்கள கடத்த சொன்னாங்க. ஓஹோ. ஏய், இசைங்கிறது அந்த பொண்ணுடா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். அப்ப யார் இசைனே தெரியாம போய் சொல்லிருக்கீங்க. யாரா உங்களை இப்படி செய்ய சொன்னது? கேக்குறல, பதில் சொல்றா. உண்மையை சொல்லுங்கடா. இன்ஸ்பெக்டர், இவனுங்க போய் சொல்றானுங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒதிச்சு இவங்களை யார் இப்படி செய்ய சொன்னாங்கன்னு அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். அதுதான் முக்கியம். ஓகே மேடம். சார், ஐம் சாரி சார். இதுல ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க. உங்க கூட ஸ்டேஷன்ல வந்து நான் நிக்கிறேன். இவங்களை அடிக்கிற அடியில இவங்களுக்கு யார் பண்ண சொன்னாங்கன்னு தெரியணும். கண்டிப்பா சார். யோ, இவங்களை இழுத்துட்டு வாங்க. எஸ் சார். ஏய் சார், சார், வரமா